எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கல்யாணத்துல லஞ்ச்ல ரசம் நல்லா இருந்தா மொத்த சமையலுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஊர் சைடுல சொல்ற ஒரு வழக்கம். அதாவது யாருக்கு ரசம் நல்லா வைக்க தெரியுதோ அவங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா வரும். ரசம் தானே சிம்பிளா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ரெசிபி அது பர்ஃபெக்டா ப்ராப்பரா இருக்கணும். அப்பதான் அந்த ரசம் ரசமா இருக்கும். எனக்கு பேசிக்கான சிம்பிள் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பச்சைப்புளி ரசம் அண்ட் தக்காளி பருப்பு ரசம். இந்த ரெண்டு ரசம் எப்படி டேஸ்டா பண்றது? ஒரு டிஷ் அப்படின்னா அது தி பெஸ்டா இருக்கணும். ஒரு சின்ன ஊறுகாய் பண்ணா கூட அது திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணணும். அதுதான் ஒரு நல்ல சமையல். நான் ரொம்ப ஒரு பேசிக் ரெசிபிஸா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். போலாமா? தக்காளி பருப்பு ரசம் தேவையான பொருட்கள்: ஆயில் தேவையான அளவு, 4 தக்காளி, 1 லெமன் சைஸ்ல புளி, 10 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது, கல்லுப்பு, 6 பல் பூண்டு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, குருமிளகு 10 கிராம், ஜீரகம் 10 கிராம், மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சக்தி மசாலா ரசப்பொடி 1 ஸ்பூன், பருப்பு தண்ணி 100 கிராம். பருப்பை நல்லா வேக வச்சு திக்கா பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஈஸியா குயிக்கா பண்ற ரசம் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல குருமிளகு ஜீரகத்தை வானலியில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு நல்லா இடிச்சுக்கணும். குருமிளகு 10 கிராம், ஜீரகம் 10 கிராம். குருமிளகு ஜீரகம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு புளியை கரைச்சி வைக்கிறோம். தக்காளியை நல்லா கையில் உடைச்சு விட்டுக்கணும். இப்போ ரசம் நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் தேவையான அளவு, கடுகு நல்லா வெடிக்குது. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சிம்மில் வச்சு புளி நல்லா கொதிக்கிட்டோம். கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா தக்காளியை நல்லா கையில் புளிஞ்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கோம். அதில் கொஞ்சம் இந்த தக்காளி தண்ணியிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், சக்தி ரசப்பொடி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள். ரசத்துக்கு பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ரசப்பொடி, பெருங்காயத்தூள், தக்காளி தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கொதிச்சுட்டு இருக்கிற புளி கூட தக்காளியோடைய ஜூஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நல்லா இன்னும் நல்லா கொதிக்குது. கல்லுப்பு தேவையான அளவு. வெங்காயத்தை இடிச்சுட்டு அப்படியே இந்த கொதிக்கிற ரசத்துக்குள்ளே போடுறோம். குருமிளகு ஜீரகத்தை நல்லா நுணுக்கிக்கிறோம். அடுத்தது பூண்டு. பூண்டு தட்டியிருக்கோம். இது கூட அந்த குருமிளகையும் சேர்த்து இடிச்சு போடுறப்போ சூப்பராக இருக்கும். அந்த வாசனை ரசத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ நல்லா தக்காளி புளி நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் ரசத்தோட தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா கொதிக்க விடலாம். அந்த புளி வாசம், தக்காளியுடைய பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் இந்த குருமிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் அதில் நல்லா குக் ஆகணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். வாவ், ரசத்தோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த ரசத்தை சிம்மில் வச்சு அப்படியே நுர கட்டணும். ரசம் இப்போ கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சதுன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில்
நுர கட்டுற அளவுக்கு அதை வந்து முதல்ல குக் பண்ணிட்டோம். இப்போ பருப்பு தண்ணி அதோட பிளெண்ட் ஆகணும். இப்போ ரசம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நுர கட்டிகிட்டு இருக்கு. ரசம் ஃப்ளேவரே வந்து தூக்கலாக சூப்பராக இருக்குது. சாப்பாடு போட்டு நல்லா சுட சுட இந்த ரசம் ஊற்றி கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை ஒரு வஞ்சர மீன் ஃபிஷ் ஃப்ரை அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். என் லாங்குவேஜில் சொன்னால் அதிபயங்கரமாக இருக்கும். இப்போ ரசம் வந்து நல்லா நுர கட்டிகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம இடித்து வச்சிருக்கிற குருமிளகோட பச்சை வாசம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் ரசம் வந்து சூப்பராக இருக்கும். இது மிளகு சீரக ரசம், நல்லா குருமிளகு, மல்லித்தலையோட மனம் இருக்குல்ல அப்படி இருக்குங்க. அப்படியே அந்த மல்லித்தலை நல்லா போட்டு ஒரு ஸ்பூன் நெய், எதுவுமே பண்ணல, கலக்கவே இல்லை, அப்படியே வந்து அந்த நுர கட்டுறதோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. சூப்பராக ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வா, பயங்கரமாக இருக்குங்க. ஒரு ரசம்னா பெருங்காய வாசம், மிளகு சீரக வாசம், பூண்டு வாசம் இருக்கணும், அதுதான் ரசம். அம்மா சொல்லுவாங்க பவுன் கலரில் இருக்கணும் ரசம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. இதை அப்படியே லைட்டாக கலக்கி விட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். சூப்பராக ஒரு தக்காளி பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் பைனாப்பிள் ரசம்னா பைனாப்பிளை பொடியாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி அப்படியே மேலே பைனாப்பிள் போட்டால் பைனாப்பிள் ரசம். இளநீர் ரசம், பருப்பு தண்ணிக்கு பதிலாக இளநீர் தண்ணி சேர்த்துனா இளநீர் ரசம். ரோஜா பூ ரசம், பன்னீர் ரோஜா பூ எதில் மேலால் போட்டு அதை லைட்டாக ஒரு கொதியாகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணால் பன்னீர் ரோஜாவுடைய ஃப்ளேவர் அந்த ரசத்தில் வரும். அது ரோஜா பூ ரசம். மைசூர் ரசம், கொஞ்சம் பருப்பு தண்ணி வந்து நல்லா திக்காக அடித்து கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்தணும்னா அது மைசூர் ரசம். பல வகையான ரசங்கள் இருக்கு. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு சாப்பாடு வந்து எப்படி இருக்கணும்னா சாதம் போட்டு ரசம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து உதிரியா வரக்கூடாது, நல்லா குழஞ்சு அப்பதான் ரசத்தோட சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் டைஜஷன் ஆகும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் கல்யாணத்தில் காங்கயம் SS பிராண்ட் அரிசி வந்து யூஸ் பண்ணுறோம். உதிரியா இல்லாமல் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் குலைவாக குக் பண்ணி அதில் ரசம் போட்டோ சாம்பார் போட்டோ வத்த குழம்பு போட்டோ மோர் குழம்பு போட்டோ தயிர் போட்டோ சாப்பிட்றப்போ அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பச்சை புளி ரசம். கோயம்புத்தூர் சைடில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப சிம்பிள். நான்வெஜ் சர்வ் பண்ணுற இடத்துல குடிக்கிறதுக்கு வந்து ரசம், பச்சை புளி ரசம் தருவாங்க. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சிம்பிள் டிஷ். எதுக்காகனா டைஜஷனுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான்வெஜ் சர்வ் பண்ணுற மெஸ்ஸில் ஹோட்டல் எல்லாம் வந்து இந்த பச்சை புளி ரசம் கொடுக்குறாங்க. கல்யாணத்தில் பச்சை புளி ரசம் போட்டால் அப்படி வந்து எல்லாரும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் லெமன் சைஸ்ல புளி நல்லா வந்து கரைச்சி வச்சிருக்கோம். 10 கிராம் குருமிளகு, 10 கிராம் ஜீரகம், 12 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், ஒரு 5 வரமிளகா, தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதாங்க. சிம்பிளா குயிக்கா ரெடி பண்ற பச்சை புளி ரசம். அடுப்பில்லாத சமையல் அப்பவே நம்ம பெரியவங்க வந்து எவ்வளவோ செஞ்சுட்டாங்க. அதுல பச்சை புளி ரசம். பூண்டை வந்து நல்லா இடிச்சுக்கிறோம். இந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கு. கூட குருமிளகு ஜீரகம் நல்லா இடிச்சுக்கிறோம். ரசம் தாளிக்கிறப்போ ரசம் செய்யறப்போ பூண்டு குருமிளகு ஜீரகத்தை ஒட்டுக்கா இடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். புளித்தண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி சேர்த்திக்கிறோம். வரமிளகா, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, கல்லுப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, நல்லா தண்ணி சேர்த்தி இதை நல்லா கையில் போட்டு கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இருக்கிறதுலையே ரொம்ப குயிக்காக பண்ணுற சிம்பிள் ரெசிபி. ஒரு சாதம் வந்துச்சுன்னா போதும், சுடு சாதம் இருந்துச்சுன்னா பச்சை புளி ரசம், கூட வந்து தயிர், ஒரு அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அந்த மாதிரி வந்து ஈஸியாக குயிக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஒரு பொரியல் வச்சுட்டு பண்ணலாம். எக்கு வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வெரி ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் ரெசிபி. அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவோட வாசம் பச்சையாக, அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் பூண்டோட வாசனை, லைட்டாக பெருங்காயத்தூள்லாம் சேர்ந்து
ஒரு அட்டகாசமான அதிபயங்கரமான சூப்பரான பச்சை புளி ரசம் தயார். இந்த 2 ரசத்தையும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.